வெளிப்படுத்துதல் வசனம் வசனமாக 7 முத்திரைகள். மார்ச் 8. சிங்காசனங்களின் அறை. அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண்வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடி அந்த சிங்காசனங்களின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன். வெளிப்படுத்துதல் 4 வசனம் 4. யோபுவின் நாட்களில் குறிப்பிடத்தக்க ஒரு கூட்டம் நடந்தது. ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். யோபு 1 வசனம் 6. எங்கிருந்து வருகிறாய் என்று சாத்தானிடம் கேட்டதற்கு பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றித் திரிந்து வருகிறேன் என்று சொன்னான். வசனம் 7. 24 மூப்பர்களின் அடையாளம் பற்றிய ஒரு தகவல் இங்கே உள்ளது. லூக்கா சொல்கிற வம்ச வரலாற்றில் இயேசு முதல் தேவனால் உண்டான ஆதாம் வரை பார்க்கிறோம். ஆதாமை தேவன் நேரடியாக சிருஷ்டித்து இந்த உலகத்தின் மீது அவனுக்கு ஆளுகையை கொடுத்தார். தேவன் மற்ற உலகங்களையும் சிருஷ்டித்தார். எபிரேயர் 1 வசனம் 2 கிறிஸ்து மூலம் தேவன் உலகங்களை சிருஷ்டித்தார் என்பது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே தேவபுத்திரர் என்பது சிருஷ்டிக்கப்பட்ட உலகங்கள் ஒவ்வொன்றின் பிரதிநிதிகள். அதற்கு ஓர் உதாரணம் ஆதாம். இந்த தேவபுத்திரர்கள் பூமி உருவாக்கப்படுவதற்கு முன்னரே இருந்ததாக தெரிகிறது. யோபு 38 வசனம் 7 நம் உலகம் சிருஷ்டிக்கப்பட்ட போது விடியற் காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடினார்கள் என்று தேவன் சொல்லுகிறார். யோபு, வெளிப்படுத்துதல் ஆகிய 2 புத்தகங்களும் ஒரே வித நிகழ்வை நமக்கு காட்டுகின்றன. அதாவது பிரபஞ்சத்தின் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை விவாதிப்பதற்கு பிரதிநிதிகளின் கூட்டத்தை தேவன் கூட்டுகிறார். ஆனால் ஒரு சிங்காசனத்தை நயவஞ்சகமாக அபகரிப்பவன் ஒருவன் இருக்கிறான். அவன் பிசாசு என்றும் சாத்தான் என்றும் அழைக்கப்பட்ட பழைய பாம்பு. வாக்களிக்கப்பட்ட சுதந்திரத்தை பற்றி ஆபிரகாமிடம் தேவன் பேசியபோது, நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டமோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்று சொன்னார். ஆதியாகமம் 13 வசனம் 17. சாத்தான் பூமியில் உலாவி வருவதாக சொல்லி அதன் ஆளுகை தனக்குரியதென உரிமை பாராட்டினதை இது வெளிப்படுத்துகிறது. தேவபுத்திரர்களாகிய மூப்பர்களுடைய தலைகளின் மேல் இருந்த பொற்கிரீடங்களில் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று வாசகங்கள் உள்ளன. ஏனென்றால் அவர்கள் விழுந்து போன மனிதர்கள். யாத்ராகமம் 28 வசனம் 36. அவர்கள் இன்று பூமியில் நிகழ்கிற நிகழ்வுகளை மிகுந்த ஆர்வத்தோடு பார்க்கிற மேகம் போன்ற சாட்சிகளின் ஒரு பகுதியாக இருக்கிறார்கள். எபிரேயர் 12 வசனம் 1. அன்புள்ள ஆண்டவரே, பிரபஞ்சத்தின் சிங்காசன அறைக்குள் பார்ப்பதற்கு உதவினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உம்மால் உயர்த்தப்படும்படிக்கு நாங்கள் எங்களை உயர்த்தாமல் எங்களை தாழ்த்த கற்றுக்கொடும். அதிக ஆராய்ச்சிக்கு 2 தீமோத்தேயு 4 வசனம் 8, மத்தேயு 4 வசனங்கள் 8-9, யோவான் 12 வசனம் 31. ஆமேன்.